இடமாற்றம் யாருக்கு? வேலையில் பிரச்சனை, வேலை மாற்றம் ரெண்டுமே போட்டுருக்கீங்க. அதெல்லாம் பெரிய டிராபிக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு திசா புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் வராது. திசா புத்தி மாதிரி அந்தரமும் வேலை செய்யும். சரிங்களா? இப்போ இதில் என்ன சொல்கிறோன்னா வேலையில் உள்ள தொந்தரவுன்னு சொல்லியிருக்கோம். இவருடைய லக்னம் வந்து ஆமாங்க, இவருடைய லக்னம் மேச லக்னம், லக்னத்திலே சனி குரு. லக்னத்துக்கு 3ல் சந்திரன், மிதனத்தில் சந்திரன் போட்டுக்குங்க, கடகத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன், துலாமில் புதன், சூரியன் விருச்சிகத்தில், செவ்வாய் கேது, மகரத்தில் செவ்வாய். சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்துக்கு நடக்கூடிய திசை சனி திசையில் ராகு புத்தி. சனி திசையில் ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லக்னத்துக்கு 6 கூடையவர் யார்? புதனை. அந்த புதனுக்கு திரிகோணம்னா 5 9ல் இங்கேருந்து 1 2 3 4 5வது ராசியில் ராகு அவர் பயணம் பண்ணுற ஒரே காரணத்தினால இந்த வேலையில் மாற்றம் சேஞ்சை எதிர்பார்க்குறாங்க. இவங்க எப்போ இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 2025 இங்கே ராகு இருந்துச்சு இல்லைங்களா மீனத்தில், அப்போ இருந்த, ஏன்னா சூரியனுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தது இல்லையா, அப்போ வந்து வேலையில் மேலே டார்ச்சர் அதிகமாக இருந்தது. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் அவர் இதுக்கு மேலே ஏன் இவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கணும், வேற போய்க்கலாமா, இடம் மாறிக்கலாமாங்கிறாங்க. ஆனால் இப்போ இவர் இடம் மாறதுக்கு இன்னும் 2 to 4 மாதத்தில் இவர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குரு பார்வை வந்து சூரியனுக்கு இருக்குது, 6ஆம் அதிபதிக்கு கிடையாது. ஆனால் 6ஆம் பாவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ல் குரு வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இப்போ வேலையில் வேறு பக்கம் மாறினாலும் நல்ல போஸ்டிங் கிடைக்கும். இல்லை இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பரிகாரங்கள் பண்ணிவிட்டு இங்கே இருந்தாலும் கண்டிப்பாக சம்பள உயர்வு அல்லது போஸ்டிங் வந்து இவருக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு என்னென்ன திசா புத்தியில் வேலை மாறும்னு சொல்லியிருக்கோம். 6ஆம் அதிபதியான இந்த புதன் திசா புத்தி அந்தரத்தில் வேலை மாறும். அதுக்கடுத்து இந்த புதனுக்கு திரிகோணத்தில் 5 9ல் உள்ள கிரகங்கள் திசா புத்தியில் கம்பல்சரி வந்து வேலை மாறும். அப்போ சந்திரன் இருக்கு இல்லைங்களா, அப்போ வேலையில் தொந்தரவு கொடுக்கும். அதுக்கடுத்து சனி திசா புத்தி அந்தரங்களில் வேலையில் பாதிப்பு கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும். இந்த 3 திசா புத்தியை தவிர்த்து சனி சந்திரன் புதன் இந்த 3 திசா புத்தியை தவிர்த்து வேறு எந்த காலகட்டத்திலையும் வேலையில் பாதிப்பு யாருக்குமே வராது. இந்த லக்னத்துக்கு வராது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் கொஞ்சம் மாறுபடும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்துக்கு திரிகோணத்தில் உள்ள கிரகம் சரிங்களா சனி, இந்த 3 கிரகத்தினால தான் வேலையில் எப்பயுமே இடமாற்றம், வேலையில் தொந்தரவு, வேலையில் பாதிப்பு வரும். இப்படி பாதிப்பு வர்றதுனால இந்த 6ஆம் அதிபதி புதனாக வர்றதுனால கம்பல்சரி இவர் வெள்ளிக்கிழமையில், அது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால, இந்த சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால இவங்க வெள்ளிக்கிழமையில் கம்பல்சரி 17 வாரம் தொடர்ந்து இவங்க சப்த கன்னிக்கு சரிங்களா பச்சை கலர் திரி ஏற்றி நெய் தீபம் போட்டு, இல்லை நல்ல தெய்வம் அவங்களால என்ன முடியுதோ தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேலையில் உள்ள தாக்கங்கள் குறையும். இது கூட பச்சை பயிறு முளைப்பயிர் கட்டி சரிங்களா, முளைப்பயிர் கட்டி சர்க்கரை போட்டு இல்லை கல்கண்டு போட்டு பெருமாள் கோயிலில் லட்சுமி முன்னாடி வச்சு அல்லது சப்தகன்னி முன்னாடி வச்சு வேலையில் உள்ள பிரச்சனை நீங்கணும்னு சொல்லி மனசார வேண்டி தானம் கொடுத்தா 100% அந்த வேலையில் உள்ள பிரச்சனை நீங்கும். சரிங்களா? இது இந்த ஜாதக ஷார்ட்டில் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கான விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு வேலையில் பிரச்சனை இப்போ மட்டும் இல்லை, அப்பப்போ இவங்களுக்கு எப்போயுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலேயும் ஆனால் வேலையை விட்டு போகிற அளவுக்கு இருக்காது. இவங்களா இந்த டார்ச்சர் என்னால் தாங்க முடியல, ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்யணுங்கிறதுக்காக இவங்க போவாங்க. ஏன்னா
இதுக்கு இன்னொரு காரணம் பிரம்மகத்தி தோஷம். குரு சனி சேர்க்கை இருக்கு இல்லைங்களா? இந்த பிரம்மகத்தி தோஷம் குரு சனி சேர்ந்துடக்கூடிய ஜாதகங்களில் வேலை வருமானம் எப்பயுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குரு சனிக்கு கேந்திரத்தில் ஜனன ஜாதகத்தில் ராகு இருந்ததுன்னா, கேந்திரம்னா 4, 10 ராகு கேதுக்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்தே தீரும் வேலையில். சரிங்களா? இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும். வேறு எதுவும் பெருசாக யாக வேள்விகளோ அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. இது போக எந்த கிரகத்துக்கெல்லாம் கேந்திரத்தில் ராகு கேது வருதோ அந்த கிரகம் எந்த பாவாதிபதியோ அந்த பாவகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை ஜாதகருக்கு கொடுத்தே தீருங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த ஜாதகம் சொன்னாங்க போட்டோம். இப்போ வேலையில் தொந்தரவு வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடி என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, காலில் தோல் சம்மந்தமான தொந்தரவு கொடுத்துட்டு தான் வேலையில் தொந்தரவு கொடுக்கும். சரிங்களா? தோல் தான், கால் தான் வந்து சனி, வேலைங்கிறது 6ஆம் பாவம். அப்போ கால் அந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த காலில் ஒரு தோல்வியாதியை கொடுக்கும். தோல்வியாதி வராமல் வேலையில் ப்ராப்ளத்தை கொடுக்காது. சரிங்களா? இது இந்த ஜாதகம் சொல்லிட்டு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாறுபடும். நம்ம அடுத்தடுத்த ஜாதகங்கள் பார்க்கும்போது இதை பற்றி விரிவாக பார்ப்போம். வேலையில் பிரச்சனை வர்றதுக்கு இது மட்டும்தான் காரணம். சூரியனுக்கு ராகு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் வேலையில் தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ மகர ராசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ராகு இருந்து அடுத்து மகர ராசி போகிறாரு. அது போனதுக்கு முன்னாடி இப்போ ஏன்னா லைவில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். யாருக்கெல்லாம் கும்பராசியில், மிதுன ராசியில், துலா ராசியில் சூரியன் இருக்கும். சரிங்களா? சூரியன் இவங்க எல்லாத்துக்கும் சூரியன் மிதுனம், கும்பம், துலாம் இந்த ராசியில் யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கோ அல்லது 6ஆம் அதிபதி இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வருஷம் வேலை மாற்றம் உண்டு. வேலை இடம் மாற்றம் உண்டு. சரிங்களா? அப்போ சூரியன் அங்கே இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில சார் அப்படின்னா, நீங்கள் மாசி மாதம், ஆனி மாதம், ஐப்பசி மாதம் பிறந்திருந்தாலே உங்களுக்கு இப்போ வேலையில் தொந்தரவு, உங்கள் மேலதிகாரினால தொந்தரவு வந்திருக்கும். வேலையை நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். இல்லை அங்கே உள்ள டார்ச்சர்னால அவங்களால நீங்களே வேலையை மாற்றிருப்பீங்க. இல்லாட்டி வேறு வழியே இல்லாட்டி இப்போ 100 பேரில் வந்து ஒரு 2 பேர் கடின உழைப்பா அவங்க என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு அட்வான்ஸாக போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? ரைட். பார்த்துட்டு நேயர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் பதிவு பண்ணுங்க. ஒரு சூப்பர் சாட் ஒரு விஷயம் வந்துச்சுங்க. இதால் நான் இது முடிச்சிருக்கேன். இது முடிச்சுட்டு அப்படியே அடுத்தது போயிடலாம்.